ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஏன் மௌனம்? தேவன் மௌனமாயிருப்பதைப் போல தாவீது தன்னுடைய போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் பலமுறை உணர்ந்ததுண்டு. நீர் மௌனமாயிராதேயும், ஏன் மௌனமாயிருக்கிறீர், விழித்துக் கொள்ளும் என்பது போன்ற வார்த்தைகளை தாவீது பலமுறை உபயோகித்திருக்கின்றான். அதிலிருந்து தெரிகின்ற இன்னொரு உண்மை என்னவென்றால், தாவீதின் வாழ்க்கையில் தேவன் மௌனமாயிருக்க இயலவில்லை. அதாவது தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழிபாட்டு கடவுளாக மட்டும் இருப்பதை அவன் ஏற்றுக்கொண்டதில்லை. தாவீதை பொறுத்தவரை தேவன் மௌனமாயிராமல் தனக்காக செயல்படுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனமாயிருந்தான். தனக்காக அவர் செயல்படுவது போல அவனால் உணர முடியாவிட்டால் சும்மா இருந்து விட மாட்டான். அவருடைய மௌனத்தை அவன் கலைத்து விடுவான். கிறிஸ்தவர்கள் நம்பும் கடவுள் பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. அவர் துயில் கொண்டிருக்கும் ஒரு தேவனும் அல்ல. அவர் உறங்காமல் விழித்திருந்து செயல்படும் தேவன். ஆனால் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் அவர் கல்லை போல துயில் கொண்டிருப்பவர் போலவே உள்ளார். ஏனென்றால் அவரை செயல்படுகின்ற தேவனாக எதிர்பார்க்கவோ செயல்படும்படி அழைக்கவோ இல்லை. தேவன் நம்மோடு பேச வேண்டும். நாம் பேசுவதே அவர் கேட்பதை குறித்த நம்பிக்கையை நமக்கு தர வேண்டும். அவர் நம்மோடு நமக்காயிருப்பதை நாம் அறிய செய்ய வேண்டும். நாம் தனியாக அல்ல, தேவனோடு இருக்கின்றோம் என்ற உறுதியை நமக்குள் அவர் அளிக்க வேண்டும். ஆனால் நாம் அவரை செயல்படும் தேவனாக எதிர்பார்த்து அவர் மௌனமாயிருப்பதை விரும்பாமல் செயல்பட்டால்தான் அவ்விதம் நிகழும். தேவன் ஏன் வாழ்வில் எந்த ஓசையுமின்றி ஏன் அமைதியாக மௌனமாக இருக்கின்றார் என்ற கேள்வியுடன் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தவறுகள், குறைவுகள், குற்றங்கள், அவரை தேடும் ஆர்வமின்மை போன்றவை அவரை மௌனமாயிருக்க செய்ய முடியும். தேவைகளின் போது மட்டும் கூப்பிடுவது அல்ல, எல்லா வேளைகளிலும் தேவனை நம்மோடு வாழ்கின்றவராகவும் நம் நடுவில் செயல்படுகின்றவராகவும் கண்டிட நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். சிந்தனைக்கு, ஒரு சில தவறாயினும் உடனே அகற்றாவிட்டால் அவை 1000 தவறுகளாக ஊராருக்கு தெரியும். ஒரு சில தவறாயினும் உடனே அகற்றாவிட்டால் அவை 1000 தவறுகளாக ஊராருக்கு தெரியும்.